Hey friends, very happy evening. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 7 வகையான விதைகளை வாங்கி வச்சுக்கிறேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அந்த விதைகளை என்னென்ன விதைன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்த்தீங்களா, என்கிட்ட வெண்டி விதை நிறையா இருக்குது நண்பர்களே. இந்த வெண்டி விதை நண்பர்களே ஒன்று. அப்புறம் இதுவும் ஒரு வெண்டி தான் நண்பர். இது ஒரு வகை. வெண்டிலே பல ரகம் இருக்குது நண்பர்களே. இது ஒரு ரகம். இது பாருங்களே, அவரை நண்பர்களே. இது சிறகு அவரை இருக்குது பார்த்தீங்களா, சிறகு அவரை. இதுவும் இந்த பட்டை அவரைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த பட்டை அவரை நண்பர்களே. இல்லை, இது மொச்சை நண்பர்களே. செடியிலேயே வரக்கூடிய மொச்சை இது. ஆமாம் நண்பர்களே. இது கொத்தவரை நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா, இந்த கொத்தவரை நண்பர்களே. இந்த பாருங்க, கொத்தவரை. இது முள்ளங்கி விதை நண்பர்களே. முள்ளங்கி விதை இந்த பார்த்தீங்களா, இது முள்ளங்கி விதை. இது நண்பர்களே வெள்ளரி விதை நண்பர்களே. ஆமாம், இந்த இதெல்லாத்தையுமே நான் இப்போ மண்கலவை கலந்து வச்சு ஒரு 15-20 நாள் இருக்கிற நண்பர்களே. ஆமாம், அது அந்த ரேஷியோவில், எந்தெந்த ரேஷியோவில் மண் கலவைகள் கலக்கணுமோ அதன்படி கலந்து வச்சுருக்கேன் நண்பர்களே. இப்போ நான் இதை வச்சு உள்ளபடியாகவே மண்கலவை கலந்து வச்சு ஒரு மோர் தென் 1 மந்த் ஆகுது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, 1 மந்த் ஆயிடுச்சு. பட் எனக்கு நேரம் இல்லை. இதை கரெக்டாக இந்த பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஆமாம், இன்றைக்கி புதன், அதாவது பொன் கிடைச்சா புதன் கிடைக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆமாம், அதனால் இன்றைக்கி இந்த விதைகளை இந்த விதைகள் எல்லாத்தையுமே சாமிகிட்ட படைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமிகிட்ட எடுத்து வச்சுட்டு விநாயகர்கிட்ட விநாயகர் இருக்கார், எங்கள் குலதெய்வம் மதுரை வீரன் இருக்கார், ஐயப்பன் எல்லா பேரும் முன்னாலே வச்சுட்டு இதை நண்பர்களே நான் இப்போ பிளான்டேஷன் பண்ணுறதுக்கான எல்லோரும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு சரி சாமிகிட்ட இதை வச்சுட்டு நம்ம இதை பிளான்டேஷன் பண்ணுவோமே அப்படின்னு எழுதி போய் நண்பர்களே. ஆமாம், ஆனால் இதே 6 மணிக்கு மேலே இந்த விதையெல்லாம் பிளான்டேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது நண்பர்களே. நம்ம விதைக்கிறது 6 மணிக்கு மேலே. ஆமாம் நண்பர்களே, ஒரு 7 வகையான இது இருக்குது. ஆமாம், இந்த சீசனுக்கு இதுதான் வரும். இந்த சீசனுக்கு இன்னும் வேறு ஏதாவது இந்த கேரட்டு, அந்த பீட்ரூட் அதெல்லாம் வச்சுருக்கேன் மாடி தோட்டத்தில். சோயாபீன்ஸு, பட்டர் பீன்ஸ் கூட எடுத்திருக்கேன், ஹார்வெஸ்டிங் பண்ணி எடுத்திருக்கேன். பட் அதுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான்டேஷன் பண்ணணும் நண்பர்களே. அதுதான் முக்கியமானது ஒரு பாயிண்ட் நண்பர்களே. இந்த சீசனுக்கு இதெல்லாம் வைக்கலாம் நண்பர்களே. ஆமாம், இது மேலே தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. வெள்ளரி மேலே தான். நான் வெள்ளைக்காயெல்லாம் வந்துடுச்சு. இப்போ பண்ணோம்னாக்க, இப்போ பண்ணிவிட்டோம்னு சொன்னாக்க கொஞ்சம் வந்துடும். ஏன்னா மே மாதம் தானே அது சம்மர் சீசனில் வரக்கூடியது தானே வெள்ளரி. அதனால் இது எல்லாத்தையுமே இப்போ நான் பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. மண்கள் கலந்து வச்சுருக்கேன். வாங்க, நாம் கலந்து வச்சுட்டு நான் அதை பூரா பிளான்டேஷன் பண்ணும்போது முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஆமாம், கண்டிப்பாக ஒரு வீடியோவாவது போடுவேன். ஏன்னா ஒரே மெத்தட் தானே, மண்கலவை கலக்கிறது ஒன்று ஒரே சிஸ்டம் தான். ஒன்று பிளான்டேஷன் பண்ணி காமிச்சிருந்தாவே அதே மெத்தடில் எல்லாத்தையுமே வச்சிடலாம். ஆமாம் நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் நான் அதை உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன் நண்பர்களே. அதாவது விதைக்கும்போது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஈவினிங். அப்போ வீடியோக்கள் திருப்பி ஒரு வீடியோவில் வரேன் நான் உங்களுக்கு. ஆமாம் நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எ லாட். ஹேவ் எ நைஸ் ஈவினிங்.